இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விஜய்க்கு டிரைவரா இருக்கக்கூடிய ராஜேந்திரன் யாரு? அவர் டிரைவர் மட்டும் இல்ல. விஜய் சங்கீதா பிரிவுக்கு காரணமா இருக்கக்கூடிய இன்னொரு கருப்பாடு அப்படிங்கிற ஒரு தகவல் ஆதாரபூர்வமா வெளியே வந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம விஜயினுடைய பினாமியே அவர்தான் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு பூர்வமான தகவல். அது ரெக்கார்ட்ஸ்லயே பார்த்தோன்னா மென்ஷன் ஆயிருக்குங்க. அத ஒரு முக்கியமான பிரபலம் இப்ப பார்த்தோன்னா எடுத்து ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் காசிப்பு, கிசுகிசு, டெய்லி அப்டேட்ஸு, அப்புறம் வெளிவராத அந்தரங்க ரகசியங்கள், ஹிடன் ஸ்டோரி, இது எல்லாமே பார்த்தோன்னா உடனுக்குடனே நீங்க அப்டேட்டடா தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு ஒன்று ஷோ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அவசியமா அத்தியாவசியமா இருந்தா மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க இப்ப நம்ம இந்த டீட்டெயில் ஃபுல் சமாச்சாரத்தையும் பார்ப்போம். ராஜேந்திரன், அதாவது விஜய்க்கு 20 வருஷமா டிரைவரா இருக்கிறவர் தான் ராஜேந்திரன். இப்ப எம்எல்ஏ பாத்தீங்கன்னா ராஜேந்திரனோட பையனுக்கு விஜய் எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காரு. உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, விஜய் தாங்கிட்ட வேலை பார்த்த டிரைவரோட பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாரும் இந்த நாட்டு மன்னர் ஆகணும், அதுதான் எங்க தளபதியோட கான்செப்ட் அப்படின்னு எல்லாருமே விஜயை பத்தி புகழாரம் பேச ஆரம்பிச்சாங்க. விஜய்க்கு ஒரு பக்கம் முட்டு கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க. அது விஜய் சார்ந்த ஆதரவாளர்கள் எல்லாமே. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் வேட்பு மனு தாக்கல் பண்ணுவாங்க. அதாவது எலெக்ஷன்ல நம்ம நிக்கணும் அப்படின்னா நேரா போய் அங்க தேர்தல் கமிஷன்ல, தேர்தல் ஆணையத்துல நம்ம பார்த்தோன்னா வேட்பு மனு தாக்கல் கொடுக்கணும். பத்திர பிரமாணமும் சொல்லுவாங்க, அஃபிடவிட் சொல்லுவாங்க. அந்த அஃபிடவிட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7வது பகுதியில ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்குங்க. அதுல என்ன அப்படின்னா 2020, 21 இந்த இதுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ராஜேந்திரன் உள்ளுக்குள்ள வர்றாரு. 2020 வரைக்கும் ராஜேந்திரன் டிரைவரா டம்மியா தான் வந்திருக்காரு. ஆனா 2021 இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜேந்திரன் 3வது பங்குதாரரா வர்றாரு. அதுல சில நிறுவனங்களுடைய பங்குதாரர்ல பார்த்தா முதல்ல ஃபர்ஸ்ட் ஜோசப் விஜய், 2வது சங்கீதா, 3வது பாத்தீங்கன்னா ராஜேந்திரன். இப்படித்தான் பார்த்தோன்னா வருது. 2020 வரைக்கும் எந்த ஒரு செக்கா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டது, அட்டஸ்டட் வச்சது, இதெல்லாம் யாருன்னு பார்த்தா ஜோசப் விஜய், அப்புறம் மனைவி சங்கீதா. ஆனா 2020க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சங்கீதா அவர் கழட்டி விடுறாரு. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்.ஏ. சந்திரசேகர், அதுக்கப்புறம் ஷோபா, விஜய், இவங்க 3 பேர் பார்த்தோன்னா பார்ட்னரா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் பங்குதாரர் எஸ்.ஏ. சந்திரசேகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோபா சந்திரசேகர், 3வதா பார்த்தோன்னா ஜோசப் விஜய். இது 3 வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள கழட்டி விடுறாரு. அப்பா அம்மா பார்த்தோன்னா கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மனைவியை கூட எல்லாத்துலயுமே ஜோசப் விஜய் சங்கீதா அப்படின்னு வர ஆரம்பிக்குதுங்க. ஆனா 2020க்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ராஜேந்திரன் உள்ளுக்குள்ள வர்றாரு. ராஜேந்திரன் பேர்ல பல கோடிகள் பார்த்தோன்னா டேக் ஓவர் ஆகுது. இப்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா சங்கீதா அந்த மனுல குற்றச்சாட்டுல சொல்லும் போது பொருளாதார முடக்கம் பார்த்தேன்னா அதிகமா எனக்கு நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த குற்றச்சாட்டுக்கான எவிடன்ஸ் ரெக்கார்டு எது அப்படின்னு பார்த்தா இதுதான். இதை மிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் சொல்லுவாங்க. அதுல பார்த்தேன்னா அது கீழே வரக்கூடியதுங்க இது. சரி, இந்த ஜெயா நகர் பார்த்தேன்னா எங்க இருக்கு, இந்த ஜெயா பார்த்தோன்னா யாரு அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்க ஆரம்பிக்கும் போது ஜெயா நகருங்கிறது போரூர்ல இருக்குங்க. 1997ல 2000த்துல 97ல இருந்து 2000 இந்த காலகட்டத்துல இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு, அந்த சொத்து வரி, வருமான வரி இதை கட்டுறதுக்கு, அதை மூடி மறைக்கிறதுக்கு விஜய் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 75% என்ன பண்றாரு, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. தன்னுடைய வருமானத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய இப்ப ப்ராப்பர்ட்டி 5 கோடி ரூபாய் வருது அப்படின்னா அது மொத்தமே டம்மியா ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு அப்படித்தான் பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்றது. வேல்யூவை கம்மியா பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸுக்கு பார்த்தோன்னா இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக இந்த வேலையெல்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா ஆக்சுவலா அதனுடைய பார்த்தோன்னா வேல்யூ வேற.
ஸோ இது மாதிரியான ஏகப்பட்ட தருகிடதோம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து போக வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப அந்த வேட்புமனு தாக்கல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து டிவிஎஸ் 50 வந்து வச்சிருக்காரு, எக்ஸல் வச்சிருக்காரு அப்படின்னு வந்து வருது. அந்த எக்ஸலே 2025ல தான் வந்து பார்த்தோன்னா வந்து எடுத்தது. அது சேர்த்ததுக்கு என்ன ஒண்ணா, ஒரு பரபரப்பா இது எல்லாமே வந்து பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சிருப்பாரோ, அதே மாரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சு பரபரப்பா நம்மள பத்தி வந்து பேசணும் அப்படிங்கிற அந்த தகவல வந்து பார்த்தோன்னா வெளிக்கொண்டு வர்றதுக்காகத்தான் முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நடந்துகிட்டு இருக்குங்க. அதனால ராஜேந்திரன்ங்கிறவரு இப்ப இன்னொரு சொல்லலாம். ராஜேந்திரன் வந்து பாரு தான் கூட இருக்கிறவரை பங்குதாரரா ஆக்கியிருக்காரு விஜய் அப்படின்னு. அப்படின்னு இல்ல. விஜய் வந்து பார்த்தோன்னா இப்ப ராஜேந்திரன் இருக்காரு. இதுக்கப்புறமும் மேவுக்கு அப்புறமும் ராஜேந்திரனும் கை மாறலாம். இல்ல ராஜேந்திரன் அங்கேயே வந்து இருக்கலாம். இன்னொரு பங்குதாரரா த்ரிஷா கூட வந்து பார்த்தோன்னா உள்ள வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் சூழலும் வந்து இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப விஜய் வந்து சங்கீதாவுக்கு பெரிய செட்டில்மெண்ட் வந்து ஒண்ணு வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி வந்து பாதியா அவங்க பேர்ல வந்து இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அவங்கள பகைச்சிக்காம விஜய் வந்து கைமாத்தணும். அதே நேரத்துல தான் சம்பாரிச்ச சம்பாத்தியத்துல 3ல 1 பங்கு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு இது. விஜய் தான் பேர்ல வச்சிருந்த ஏகப்பட்ட சொத்துக்களை இப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய பினாமியா நம்பிக்கைக்குரியவங்களா வந்து இருக்கிறவங்க பேர்ல கைமாத்திக்கிட்டே வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காருங்க. ஸோ தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து இப்ப ஆதாரப்பூர்வமா வந்து வெளியாகி யூடியூபர் வந்து பார்த்தோன்னா இவர் கூட வந்து பேசியிருக்காருங்க. யூடியூபர் வந்து பார்த்தோன்னா மாரிதாஸ் கூட இதை பத்தி ரொம்ப பரபரப்பா வந்து பேசியிருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.